விகடன் நேயர்களுக்கு வணக்கம். பழமை பாரம்பரியம் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்குமே ஒரு கியூரியஸ் இருக்கும். அந்த கியூரியஸ் தான் நம்மள அதோட ஒரு பெரிய கனெக்ஷனோட வச்சுருக்கோம். அந்த மாதிரி ஒரு கனெக்ஷன் இருக்கிற இடமா நாங்கள் வந்திருக்கிறது தக்ஷிண க்ஷேத்ரா. ஈசிஆரில் முட்டுக்காடுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய 10 ஏக்கர் நிலத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த தக்ஷிண க்ஷேத்ரா லிவிங் மியூசியம்குள்ள நிறைய பாரம்பரியமான பாதுகாக்கப்பட்ட விஷயங்கள் இருக்கிறதா நமக்கு கேள்விப்பட்டோம். அதை பார்க்குறதுக்காக வந்திருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தக்ஷிண க்ஷேத்ராவுக்கு உள்ளே போகிறதுக்கு டிக்கெட் இங்கே தான் கவுண்டர். இதுதான் டிக்கெட் கவுண்டர். பெரியவங்களுக்கு 150 ரூபா, சின்னவங்களுக்கு 100 ரூபா. அதாவது 18 வயசு கீழே இருக்கிறவங்களுக்கு 100 ரூபா, 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு 150 ரூபா. வீக்கெண்டாக இருந்ததுன்னா 175 ரூபா அப்படின்னு டிக்கெட் கவுண்டிங்கை அமௌண்ட் பே பண்ணணும். அதே மாதிரி கேமரா வீடியோ எடுக்கிறதுக்கு இது எல்லாத்துக்குமே இங்கே வந்து தனித்தனி அமௌண்ட் இருக்குது. உள்ளே போகிறதுக்கு டிக்கெட் எடுத்தாச்சு. டிக்கெட்டோடு அவங்க சேர்த்து ஒரு கைட் மேப்பும் கொடுத்துட்றாங்க. இந்த கைட் மேப்பில் என்ன இருக்குன்னா, இங்கே என்னென்ன லொக்கேஷனில் என்னென்ன வச்சுருக்குறாங்க, என்னென்ன வீடு எங்கெங்கே இருக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸ் இதில் ஃபுல்லாக அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க வித் வேயோட. தக்ஷிண க்ஷேத்ராவில் மொத்தம் 19 வீடு இருக்குது. இங்கே இருக்கிற ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு ஸ்பெஷல் இருக்குது. அது என்னென்னு ஒவ்வொன்றா பார்க்கலாம். நம்ம போக வேண்டிய முதல் வீடு தமிழ்நாடு வீடு. ஹெரிட்டேஜ் டூரோட ஸ்டார்டிங் தமிழ்நாடு தான். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த வீடு 1895 ஆரியக்குடின்ற கிராமத்துல உண்மையாவே மனிதர்கள் வாழ்ந்த வீடு. அந்த வீட்டை தான் இங்க அப்படியே எடுத்துட்டு வந்து இங்க ரீக்ரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. தமிழ்நாடு வீடுல இந்த வீடு வந்து செட்டிநாடு வீடை ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி கட்டி வச்சிருக்காங்க. இந்த வீட்டுடைய ஹைலைட்டான விஷயம் என்னன்னா, இந்த வீட்டுக்கு வெளியில் இருக்கக்கூடிய இந்த தூணும் அந்த திண்ணையுமே 1895 வருஷம் ஆரியக்குடியில் கட்டப்பட்ட வீட்டிலிருந்து எடுத்து வந்து இங்கே வந்து அதை செட் பண்ணியிருக்கிறதா, அதை வச்சு இங்கே கட்டியிருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த தூண் பர்மா தேக்கில் செஞ்சுருக்கிறாங்க. காரைக்குடியில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான வீடுகளில் திண்ணை ரொம்ப பெருசாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன காரணம்னா, வழிப்போக்கர்கள் தங்குறதுக்காகவும், அவங்க தங்குனாங்கன்னா அவங்க குடிக்கிறதுக்கு தண்ணீர், மோர், வெயில் காலமாக இருந்தால் மோர், இதெல்லாமே அவங்க செட் பண்ணி வச்சுருப்பாங்க அப்படின்றாங்க. இன்னும் பசிக்குது அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு சாப்பாடு ஏற்பாடுகளும் செய்வாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த பிளேஸ் கணக்கு பிள்ளைக்கான பிளேஸ். ஒரு வீட்டுடைய கணக்கு வழக்கு பார்க்குற குடும்ப தலைவன் உட்காந்து கணக்கு பார்க்கறதுக்காக இருக்கிற ஒரு திண்ணையாக இதை செட் பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து அவர் உட்காந்து எழுதுறதுக்கான டேபிள். அதை விட பெரிய ஹைலைட்டான விஷயம் என்னென்னா, இது எங்கள் ஊரில் வந்து படிக்கன்னு சொல்லுவாங்க. வெத்தலை பாக்கு போட்டுட்டு அதை எந்திரிச்சு போய் அடிக்கடி துப்பிக்கிட்டே இருக்க முடியாதுன்றதுக்காக ஒரு சின்ன குண்டான் மாதிரி வெங்கலத்தில் இருக்குது. இது இங்கேயுமே இருக்குது. இதுக்கு பேர் படிக்கன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தாண்டி உள்ள பாக்கு வெட்டி, வெத்தலை பாக்கு பெட்டி, இதெல்லாமே இங்கே அழகாக செட் பண்ணி வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கே ஏதோ ஒரு ரியலிஸ்டிக்காக இருக்குது. இந்த வீடு உண்மையாகவே மனிதர்கள் வாழ்ந்த வீடு அப்படின்னு சொன்னோம் இல்லையா? இந்த வீட்டுக்குள்ளே நிறைய விஷயங்கள் ரியாலிட்டியாக இருந்தது. நிறைய புது அனுபவங்கள் இங்கே வரக்கூடிய ஒவ்வொருத்தவங்களுக்குமே கிடைக்கிற மாதிரி நிறைய ஏற்பாடுகள் இங்கே பண்ணி வச்சுருக்காங்க. இந்த வீட்டை நீங்கள் சுற்றி பார்த்துட்டே இருங்க. நான் அடுத்த வீட்டில் உங்களை மீட் பண்ணுறேன்.
இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த வீடு மட்டும் இல்லை, இங்கே தெரு மாதிரியான நிறைய வீடுகளை கட்டி வச்சிருக்காங்கல்ல, இது உண்மையாகவே ஒரு கிராமத்தில் இருந்த ஒரு தெரு அப்படின்னு சொன்னவங்களால நம்ப முடியுதா? அதுதான் உண்மை. அது எந்த கிராமம் அப்படின்னு நான் விசாரிச்சப்போ எனக்கு ஒரு விஷயம் சொன்னாங்க. திருநெல்வேலி மாவட்டத்தில் ஆம்பூர்னு ஒரு ஊர் இருக்கான். அந்த ஊரில் ஒரு பிராமணர் குடும்பம் வாழ்ந்த ஒரு வீட்டை தான் இங்கே ஆம்பூர் வீடு அப்படின்னு வச்சிருக்காங்க. இது ஒரு பிராமணர் குடும்பம் வாழ்ந்த வீடு. இந்த வீட்டுக்குள்ள போன உடனே ஒரு பிராமணர் அவருடைய மகனுக்கு வந்து போதனை செய்யற மாதிரியான ஒரு சின்ன ஸ்டாச்சு ஒரு செட் பண்ணி வச்சிருக்காங்க. நம்ம ஊர்ல சமையல் கட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த சமையல் கட்டு. இதை தாண்டி இந்த ஆம்பூர் வீட்டுக்குள்ள ஒரு ஸ்பெஷல் இருக்கு. அது என்னன்னா, இங்க நிறைய கலை பொருட்களை சேர்த்து வச்சிருக்காங்க. அந்த காலத்துல பயன்படுத்தின பூஜை பொருட்கள், கடவுள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிறையவே உள்ள இருந்துச்சு. பாக்குறதுக்கு அழகா இருந்துச்சு. ஒரு மியூசியம் தானே, சோ மியூசியத்துக்கு தேவையான எல்லா விஷயங்களும் உள்ள அழகா செட் பண்ணி வச்சிருந்தாங்க. உங்களுக்கு இன்னொரு விஷயமும் சொல்றேன், இந்த மியூசியத்துக்குள்ள வீடியோ எடுக்கிறதுக்கு யாருக்கும் பெர்மிஷன் கிடையாது. பட் நம்ம விகடன் நேயர்களுக்காக ஸ்பெஷல் பெர்மிஷன் வாங்கிட்டு வந்திருக்கோம். உள்ள ஒரு ரவுண்டு பார்த்துட்டு வாங்க. நான் அடுத்த வீட்டில் உங்களை மீட் பண்றேன். ஆம்பூர் வீட்டுக்குள்ள போயிட்டு வெளியே வர்றதுக்குள்ள ஒரு பெரிய அனுபவம் கிடைச்சதுல, சிட்டி லைஃப்ல கிராமம்னா என்னன்னே தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த விஷயங்கள் எல்லாமே ரொம்ப புதுசா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அடுத்து நம்ம பார்க்க போறது ஒரு நெசவாளர் வீடு. பட்டு அப்படின்னு சொன்னாலே நம்ம ஆண்களா இருந்தாலும் சரி, பெண்களா இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே ஒரு ப்ரைடு. அது ஒரு ரொம்ப அற்புதமான விஷயம் அப்படின்னு நம்ம பார்ப்போம்ல. அந்த மாதிரி நெசவு செய்யக்கூடிய ஒருவருடைய வீடு எப்படி இருக்கும், பட்டு எப்படி உருவாகுதுன்றது நம்ம எல்லாருமே படிச்சிருப்போம், கேள்விப்பட்டிருப்போம், நிறைய விஷயங்கள். ஓகே, அந்த பட்டை உருவாக்குற ஒரு நெசவாளர் வீடு, ஒரு பட்டு புடவையை உருவாக்குற ஒரு பட்டு துணி உருவாக்கக்கூடிய ஒரு நெசவாளர் வீடு எப்படி இருக்கும், நமக்குன்னு ஒரு இமேஜின் இருக்கும்ல. அந்த இமேஜினுக்கு தீனி போடுற மாதிரி ஒரு விஷயம் தான் இந்த வீட்டுக்குள்ள பார்த்தோம். அந்த வீடு எப்படி இருக்குன்றதை போய் பார்க்கலாம். இந்த தக்ஷின் சேத்ரால இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த வீடு உண்மையாவே காஞ்சிபுரத்தை சேர்ந்த ஒரு நெசவாளருடைய வீடு. அந்த வீட்டை தான் இங்க ரீக்ரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. நெசவாளர் வீட்டுக்குள்ளேயே நெசவு செய்யறதுக்காக ஒரு பிளேஸ் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு நெசவாளர் உண்மையாவே இப்பவுமே அவர் அந்த வீட்டுல நெசவு பண்ணிட்டு இருக்காரு. அவர் இந்த பட்டு எப்படி உருவாகுறது, அவருடைய அனுபவம் என்ன அப்படின்றத அவர் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். காஞ்சிபுரம் பட்டு சைனா சில்க்கும், அந்த சைனா சில்க்குங்கிறது ரப்பர் பால்லேருந்து வர நூல். பட்டுங்கிறது பட்டு பூச்சிலேருந்து வரும். அந்த பட்டுங்கிறது கை லெவல் தான் பண்ண முடியும். நானே 66 வருஷமாக பண்ணுறேன். சாரி நெய்ய 10 நாள் ஆகும். ஓகே, ஒரு சாரிங்கிறது 6 மீட்டர், மாதம் 3 சாரி. நன்றிகள் தாத்தா, நன்றிகள். வணக்கம். தக்ஷின் சேத்ரால நெசவாளர் வீடு மட்டும் இல்லைங்க, தஞ்சாவூர் விவசாயியுடைய வீட்டை பார்க்கணும்னா சாத்தூர் வீடு அப்படின்னு ஒரு வீடு அமைச்சு வச்சிருக்காங்க. திருவள்ளூர் மாவட்ட பாய் நெய்றவங்க, கூடை பின்றவங்களுடைய வீடு, செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மண்பானை செய்யறவங்களுடைய வீடு, இந்த மாதிரி எல்லாருடைய வீடு, அவங்க வீடு எப்படி இருக்கும், அதுக்குள்ள என்ன இருக்கும், அந்த வீட்டுக்குள்ள அவங்க எப்படி இருப்பாங்க, அவங்களுடைய திங்ஸ் எப்படி இருக்கும், அவங்க எந்த மாதிரி வாழ்ந்திருப்பாங்க அப்படின்ற விஷயங்களை நம்ம போய் பார்த்து அனுபவிச்சு அதை இமேஜின் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷனை இங்க உருவாக்கி வச்சிருக்கிறது தான் தக்ஷின் சேத்ராவுடைய பெஸ்டான எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். தமிழ்நாட்டுடைய ஸ்பெஷல் அப்படின்னாலே ஐயனார் கோயில், அது யாராலையுமே மறக்க முடியாது. அந்த ஐயனார் கோயிலை இங்க அழகா கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு மரத்துக்கு கீழே ஐயனார் சிலை, அதுக்கு பக்கத்துல ஒரு மாரியம்மன் சிலை. அந்த அட்மாஸ்பியரே ரொம்ப அழகா பியூட்டிஃபுல்லா இருக்கு. தமிழ்நாட்டை ஃபுல்லா சுத்தி பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸை இந்த சின்ன இடம் கொடுத்துருமான்னு தெரியல, ஆனா இதை வந்து பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பா ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. தமிழ்நாடு ஃபுல்லா சுத்தி பார்த்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது இல்லையா. அடுத்து நம்ம பார்க்க போறது கர்நாடகா. இப்போ நமக்கு பின்னால் இருக்கக்கூடிய இந்த வீடு வந்து கர்நாடக மாநிலத்தை சார்ந்த முஸ்லீம்களுடைய பாரம்பரியத்தை முன்னெடுக்கிற மாதிரியான ஒரு வீடு. K.A. முகமது இஸ்மாயில் அப்படின்றவர் 1914 இந்த வீடு கட்டியிருக்கிறாராம். இவர் வந்து ஒரு வியாபாரி. அவர் வாழ்ந்துட்டு இருந்த, அவருடைய குடும்பம் வாழ்ந்துட்டு இருந்த அந்த வீட்டை அப்படியே எடுத்துட்டு வந்து இங்க ரீக்ரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. அங்கங்க இருக்கக்கூடிய குரான், அது சம்பந்தமான இஸ்லாமியர்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த வார்த்தைகள் இருக்கக்கூடிய அந்த புகைப்படங்கள், போட்டோஸ் நிறைய வச்சிருக்காங்க. அதை தாண்டி உள்ள போனோம்னா அவங்க ப்ரேயர் பண்றதுக்கான ஒரு பிளேஸ் இருக்கு. லைட்டிங்ல இருந்து அங்க போற இந்த மியூசிக் வரைக்கும் எல்லாமே வந்து ரொம்ப அற்புதமா இருந்துச்சு.
நான் இங்கே நிறைய வீடுகள் இருக்குது. கிட்டத்தட்ட நான் ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லையா, 19 வீடு இருக்குது. 19 வீடு நான் உங்களுக்கு சுற்றி காமிக்கணும்னா நீங்கள் ஒரு படத்தை பார்த்து முடிக்கிறத விட அதிகமான டைம் ஆகும். அதனால எனக்கு ரொம்ப பிடிச்ச, நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ண, என்ஜாய் பண்ண வீடுகளை மட்டும்தான் உங்களுக்கு இன்ட்ரோ பண்ணுறேன். மற்ற வீடுகளில் என்ஜாய் பண்ணலையா அப்படின்னா இல்லை, எனக்கு இந்த வீட்டை சொன்னால் நல்லா இருக்கும்னு தோன்றதுனால அந்த வீடுகளை மட்டுமே உங்களுக்கு இன்ட்ரோ பண்ணிட்டு இருக்கேன். இதே மாதிரி தான் ஆந்திரா, தெலுங்கானான்னு சொல்லி பல மாநிலங்களுடைய வீடுகள் இங்கே ரீக்ரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஆந்திராவில் ஒரு மீனவ சமூகம், அவங்களோட வீடு எப்படி இருக்கும், ஒரு ஆந்திராவில் இருக்கக்கூடிய நெசவாளர் வீடு எப்படி இருக்கும், ஒரு விவசாயி வீடு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடுகள் இங்கே இருக்கு. இது வந்து கொடவா கம்யூனிட்டியோட வீடு. கொடவா அப்படின்றவங்க குடகு மலையில் இருக்கக்கூடிய மலைவாழ் மக்கள், அதாவது பழங்குடியின மக்கள், அவங்களுடைய ரியல் வீடு தான் இது. இந்த மாதிரி வீடு எல்லாருக்கிட்டையுமே இருக்காது அப்படின்னா கூட இது ஊர் தலைவர், அதாவது பெரிய குடும்பம், பெரிய தலைக்கட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, இவருடைய வீடு. உண்மையாகவே இருந்த ஒரு வீட்டை அதை அப்படியே எடுத்துகிட்டு இங்கே வச்சுருக்காங்க. அந்த மக்களோட நம்பிக்கை, அவங்களுடைய கடவுள் வழிபாடு, முன்னோர் வழிபாடுன்னு எல்லாமே வித்தியாசமாக இருந்துச்சு. அங்கே இருக்கிற ஒவ்வொரு தூணுக்குமே ஒரு கதை வச்சுருக்காங்க, ஒரு அடையாளம் வச்சுருக்காங்க. அந்த அடையாளம் என்ன அப்படின்றத நான் அங்கே விசாரிச்சப்போ எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. அது என்ன தெரியுமா? இப்போ இந்த தூணில் இப்படி ஒரு கேப் வச்சுருக்காங்கல்ல, இதெல்லாம் டிசைன் அப்படின்னு தான் நானுமே நினைச்சேன். ஆனால் அதுக்கப்புறம் எனக்கு கிடைச்ச விஷயம் என்ன தெரியுமா? கொடவா கம்யூனிட்டி தமிழர்களை போலவே முன்னோர்களை வழிபடக்கூடிய ஒரு சமூகம். அவங்க வீட்டில் இறந்து போனவங்களுக்காக சாப்பாடு, தண்ணீரை வைக்கிறதுக்காக இந்த மாதிரி ஸ்பெஷல் தூண் எல்லார் வீட்லேயுமே இருக்குமா. அடுத்து நம்ம வந்திருக்கிறது கேரளா. கேரளான்னு சொன்னாலே மலையாளமான விஷயம்ல, அந்த மக்களுடைய வாழ்க்கையும் அவங்களுடைய கலாச்சாரமும் நம்ம எப்பவுமே ஏதோ ஒரு வகையில் ஆச்சரியப்படுத்திக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு பாரம்பரிய வீடு, அங்க இருக்கக்கூடியவர்கள் எப்படி வாழ்ந்திருப்பாங்கன்றத பார்க்கும்போது, என்னையா வாழ்க்கை வாழ்ந்திருக்க, செம்மையா இருக்கியா அப்படின்னு சொல்ற மாதிரி இருந்துச்சு அந்த வீடுகளை பார்க்கும்போது. கேரளான்னு சொன்னாலே மலையாள மனம் வீசும். அந்த மனத்தை கொஞ்சம் கூட மாறாம கொண்டு வந்து கொடுத்துருக்கு தக்ஷின் சித்ரா. கேரளா தாய்வழி சமூக இந்து வீடு, கடலோரத்துல இருக்கிற மாப்பிளா முஸ்லிம் வீடு, இயேசுவை முதல்ல ஏற்றுக்கொண்ட சிரியன் கிறிஸ்டின் சமூக மக்கள் வீடு. இந்த மாதிரி ஒவ்வொரு சமூகத்திற்கும் ஒவ்வொரு மதத்தை சார்ந்தவர்களுக்கும் தனித்தனி வீடா அங்க அமைச்சு வச்சிருக்கிறது பயங்கரமா ஃபீல் குடிச்சது. இதுல நான் ரொம்ப ஷாக்கான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? ஒரு வீட்டு கிச்சன் ஜன்னல் வழியா கிணறுல தண்ணி எடுக்கிற மாதிரியான ஒரு செட்டப் பண்ணி வச்சிருந்தாங்க. வீட்டுக்குள்ள இருந்து கிணறுல தண்ணி எடுக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. அது பாக்குறதுக்கு அழகா இருந்துச்சு. அது எப்படி இருக்குன்னு பாருங்களேன். இதெல்லாம் பார்க்கும்போது என்னமா வாழ்ந்திருக்காயா அப்படின்ற நினைப்பு நமக்கே வந்துகிட்டே இருக்கு. இது காலிக்கட்டோட ஒரு வீட்டுடைய ரெப்ரசன்டேஷன். இந்த வீடு தாய்வழி சமூகத்தை சார்ந்தவர்களுடைய வீடு. இந்த வீட்டுக்கு சொந்தக்காரருக்கு 10 ஏக்கர் நிலம் இருந்ததாகவும், இந்த வீடு அங்கே நடுத்தர வர்க்கத்தை சார்ந்தவர்களுடைய வீடு அப்படின்னுமே குறிப்பிடுறாங்க. இந்த வீடு உள்ளே போய் பார்க்குறதுக்கு அவ்வளோ பிரம்மாண்டமாக, அவ்வளோ அழகாக, அவ்வளோ காமாக, சூப்பராக இருக்குது. வாங்க பார்க்கலாமே. தக்ஷிண சேத்ராவுடைய சென்டர் பிளேஸ் அப்படின்னு இதை சொல்லலாம். இந்த பிளேஸ் ஒரு சின்னதாக மைதானம் மாதிரி ஏற்பாடு பண்ணி வச்சுருக்காங்க. இந்த பிளேஸ் எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா ஈவெண்ட்டுக்காக. அதாவது ஈவெண்ட் மீன்ஸ் பர்த்டே பார்ட்டிலிருந்து மேரேஜ் ஃபங்க்ஷன் வரைக்கும் இங்கே நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு இந்த பிளேஸை ஓகே பண்ணோன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் ரெகுலராக இங்கே புக்கிங் இருந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே நம்ம இங்கே பார்த்த வீடுகள், கலாச்சாரம் சார்ந்த விஷயங்கள். இதே தக்ஷின் சேத்ராவில் இன்னும் நான் சொல்ல வேண்டிய 2 விஷயம் இருக்குது. ஒன்று, லைப்ரரி. ரொம்ப பழமையான புக்ஸ்ல இருந்து இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிற அப்டேட் புக்ஸ் வரைக்குமே எல்லா கலெக்ஷனுமே இங்கே வச்சுருக்காங்க. தமிழ், இங்கிலீஷ், மலையாளம், கன்னடா, தெலுங்கு அப்படின்னு பல மொழி புக்கு இங்கே இருக்குது. அது எல்லாமே ரொம்ப பழமையான புக்ஸாகவும் இருக்குது. அந்த சமூக மக்கள் சார்ந்த, அந்த கலாச்சாரம் சார்ந்த விஷயங்கள் நமக்கு அறிமுகப்படுத்துகிற மாதிரியான புக்ஸ் இங்கே நிறையவே வச்சுருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ரிசர்ச் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு பெஸ்ட் பிளேஸ் அப்படின்னு சொன்னால் நான் இந்த லைப்ரரி சஜஷன் சொல்லுவேன். அவ்வளோ அற்புதமான, அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இங்கே இருக்குது. யூஸ் பண்ணுறவங்க தாராளமாக பயன்படுத்திக்கலாம். இங்கே நம்ம மென்ஷன் பண்ண வேண்டிய இன்னொரு விஷயம், இங்கே ஆர்ட் கேலரி. அதெல்லாம் சொன்னாலாம் புரியாதுங்க. நீங்கள் நேரில் அதெல்லாம் என்ஜாய் பண்ணணும். அவ்வளோ அற்புதமான ஆர்ட் கேலரி இங்கே ஒன்று இருக்குது. ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க.
இவ்வளோ விஷயம் பண்ணியிருக்கிற இந்த தக்ஷின் க்ஷேத்ரா எப்படி உருவாச்சு? இதுக்குன்னு ஒரு வரலாறு இருக்கணும்ல. இதை யார் உருவாக்குனா, எப்படி வந்துச்சு? தக்ஷின் க்ஷேத்ரா அப்படின்ற இந்த 10 ஏக்கர் நிலப்பரப்பில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த மியூசியத்துக்கு தக்ஷின் க்ஷேத்ரான்ற பேர் ஏன் வந்துச்சுன்றதுக்கு ஒரு ரீசன் சொல்கிறாங்க. சிம்பிளான விஷயம் தான். தக்ஷின் அப்படின்னா தெற்கு அப்படின்னும், க்ஷேத்ரா அப்படின்னா காட்சி அப்படின்னும் பொருள். அதாவது தெற்கு இந்த மியூசியம் ஃபுல்லாகவே எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா தென் மாநிலங்கள், அதாவது தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா இந்த மாநிலங்களை பேஸ் பண்ணியான நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் இங்கே சேவ் பண்ணி வச்சுருக்கிறதுனால, இங்கே வந்து மியூசியமில் காட்சிப்படுத்தி இருக்கிறதுனால இதுக்கு தக்ஷிண க்ஷேத்ரா அப்படின்ற நேம் வந்து வச்சுருக்காங்க. இந்த மியூசியம் உருவாகிறதுக்கு முக்கியமான காரணங்களில் ஒருத்தவங்க டெபோரா தியாகராஜன். அவங்க வந்ததுலேருந்து இந்த ஊர் ரொம்ப பிடிச்சி போச்சு. இந்த ஊர் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணியிருக்காங்க. Ur meaning the whole of India and South India especially. She has travelled all over South India and she has visited every nook and corner of these villages and towns. And she realized இதெல்லாமே என்ன அழிஞ்சு போயிடுது. All these houses, this whole architecture, old culture, old traditions எல்லாமே அழிஞ்சு போயிடுது. So அது she wanted to preserve that. So she and a lot of us got together and this whole idea came about. 1984 தென் மாநிலங்களில் கைவினை கலைகளுடைய கலைகளால் ஈர்க்கப்பட்ட டெபோரா தியாகராஜன் அதை பாதுகாக்கணுன்ற முடிவுக்கு வராங்க. அதுக்காக ஒரு அறக்கட்டளையும் நிறுவுறாங்க. மெட்ராஸ் கிராஃப்ட் அறக்கட்டளை அப்படின்ற ஒரு அறக்கட்டளை நிறுவப்படுது. இந்த அறக்கட்டளையினுடைய விடாமுயற்சினாலையும் தொடர்ந்து அவங்களுடைய போராட்டத்தினாலையும் அவங்களுடைய தொடர் ஈடுபாடுனாலையும் 1991 தமிழ்நாடு அரசுக்கிட்ட இருந்து ஒரு பெரிய நிலத்தை குத்தகைக்கு எடுக்கிறாங்க. அந்த நிலத்தில் அமைக்கப்பட்டது தான் இந்த தக்ஷிண க்ஷேத்ரா. 1996 டிசம்பர் மாதம் இந்த தக்ஷிண க்ஷேத்ரா மக்களுடைய பார்வைக்காக திறக்கப்பட்டுச்சு. Today we have 19 houses in Dakshin. 19 original authentic houses that we have transplanted from different regions. So each of these houses, in the houses எல்லாமே ஒரு history இருக்கு, ஒரு கதை இருக்கு. Because these houses are from 18th century, 19th century and 20th century. So all these houses have a history, they have a narrative. So in these houses we display the lifestyles of that particular period, and we do thematic exhibitions also in these houses. Okay. Mainly we are a learning center also for children for the future. Our future need to understand this culture, this tradition, so that they are better informed of their future. You learn from the past to inform the future. தக்ஷிண க்ஷேத்ராவில் இன்னொரு ஸ்பெஷல் ஒன்று இருக்குது. அது என்னென்னா வந்து ஒவ்வொரு சீசனுக்குமே ஒவ்வொரு ஈவெண்ட் இங்கே நடக்குமோ அது ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். வெளி ஸ்டேட்லேருந்துலாம் வந்து இங்கே வந்து ஈவெண்ட் பண்ணுவாங்க அப்படின்ற விஷயம்லாம் கிடச்சிது. ஸோ அதை பற்றின டீட்டெயில் என்ன அப்படின்னு ஃபுல் டீட்டெயில் கொடுக்கறதுக்காக நம்ம கூட பவித்ரா இருக்காங்க. அவங்க கிட்ட பேசலாம். ஒரு கல்ச்சர் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் முக்கியமான விஷயம் நம்ம சொல்கிறது வந்து அவங்களுடைய ஃபெஸ்டிவல்ஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ நமக்கு ஐயனார் ஆடிப்பெருக்கு ரீசெண்டாக நடந்திருக்கும். அதை யாருமே நம்ம வீட்டில் வேணால் சின்னதாக கொண்டாடுவோமே தவிர பெருசாக இன்ஸ்டியூஷன்ஸில் யாரும் செலிப்ரேட் பண்ண மாட்டாங்க. இங்கே ஐயனார் ஆடிப்பெருக்கு ஒவ்வொரு வருஷமும் செலிப்ரேட் பண்ணுவாங்க. இந்த இடம் நம்ம நின்றுட்டு இருக்கிற இடம் வந்து ஒரு ஐயனார் கோவில். ஸோ அங்கே இந்த மியூசியம்குள்ளேயே ஒரு பாட்டர் இருக்கார். ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு சிலை செய்வார். ஒரு சாமி சிலை மாதிரி செஞ்சு அதை இங்கே சாமி முன்னாடி வச்சு பூஜை பண்ணி ஆல் ஓவர் மியூசியம் சுற்றி எடுத்துகிட்டு வந்து அந்த டே வந்து செலிப்ரேட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஓணம் செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஓணம்க்கு வந்து கேரளால இருந்து ஏதாச்சும் ஒரு ஃபோக் டான்ஸ் டீம் அப்புறம் கிராஃப்ட் டீம் இவங்களை வந்து இன்வைட் பண்ணி அவங்க இங்கே 5 நாளைக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. அடுத்து இப்போ ரீசெண்டாக தசரா நடந்துச்சு. அப்போ கர்நாடகால இருந்து அங்கே ஒரு ஃபோக் டான்ஸ் டீம் அதுக்கப்புறம் ஒரு கிராஃப்ட் டீம் இன்வைட் பண்ணி அவங்க 5 நாள் இங்கே பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ரீஜனல் ஃபெஸ்டிவல்ஸ் சவுத் இந்தியாவில் இருக்கிற இந்த 5 ஸ்டேட்ஸோடைய முக்கியமான ஃபெஸ்டிவல்ஸ் வரப்போ அந்தந்த ஸ்டேட்லேருந்து ஒவ்வொரு ஃபோக் டீமையும் கிராஃப்ட் டீமையும் இன்வைட் பண்ணி இங்கே வந்து எக்ஸிபிஷன் லைக் பர்ஃபார்மன்ஸ் மாதிரி பண்ணுவாங்க. அது போக இங்கே ஜெனரலாக மியூசியமில் பெருசாக நடக்கிற ஈவெண்ட் என்னன்னு பார்த்தோன்னா டிசம்பர் டு ஜான்வரி வந்து மார்கழி மாதம் அந்த வில்லேஜ் ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறது நடக்கும். 1 மந்த்துக்கு 4 ஸ்டேட்ஸில் இருந்தும் நிறைய டான்ஸ் டீம்ஸ் வந்து இறங்குவாங்க. அதாவது டான்ஸ் டீம்ஸ் அப்படின்னு சொல்கிறப்போ இந்த ரியல் ஃபோக் டான்ஸ் டீம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க வந்து இறங்கி அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் 1 மாதம் முழுக்க மியூசியமில் நடந்துகிட்டே இருக்கும். அது போக நிறைய கிராஃப்ட் பீப்புள் வந்து அவங்களுடைய கிராஃப்ட்ஸ் எல்லாம் வந்து டிஸ்பிளே பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் நடக்கும். இது போக வந்து உற்சவம் அப்படின்னு ஒரு ஃபெஸ்டிவல் நடக்கும். அது ஒரு 2 நாளைக்கு. லாங் ஃபெஸ்ட் அப்படின்னு ஒரு ஃபெஸ்டிவல் நடக்கும். அதாவது நம்மளுடைய லாங்குவேஜ் மொழி அப்படிங்கிறது நம்ம கல்ச்சர் அப்படின்னு சொல்கிறப்போ எப்படி ஃபெஸ்டிவல் சொல்கிறோமோ அந்த மாதிரி மொழியும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அது ரிலேட்டடாக
ஃபெஸ்டிவல் மாதிரி இல்லாமல் ஒரு பெரிய கான்ஃபரன்ஸ் மாதிரி நடக்கும். அது ஒரு 2 நாளைக்கு நடக்கும். இந்த மாதிரி ஃபெஸ்டிவல்ஸ்லாம் இங்கே. இந்த மாதிரி சுற்றி பார்க்குறது கலாச்சாரம் சார்ந்த விஷயங்கள் மட்டும் இல்லை, இங்கே அந்த நினைவுகளை எடுத்துகிட்டு போகிற மாதிரியான கிராஃப்ட் ஷாப், மண் சார்ந்த பொருட்கள், அதாவது மண்ணிலிருந்து செய்யக்கூடிய பொருளை நம்மளே செஞ்சு எடுத்துகிட்டு போகிற மாதிரியான ஒரு ப்ராக்டிஸோடு இருக்கக்கூடிய ஒரு கேம் மாதிரியான ஒரு ஆக்டிவிட்டிஸ் இருக்குது. குட்டீஸ் விளையாடுறதுக்கு நிறைய பெரிய பார்க் இருக்குது. இது எல்லாத்தையும் தாண்டி ஃபேமிலி ஃபங்க்ஷன் இல்லை வந்து மேரேஜோலேருந்து ஒரு ரிசப்ஷனோ ஏதோ சம்திங் வைக்கணும்னா அதுக்கான பிளேஸ் இங்கே ஆர்கனைஸ் பண்ணி கொடுக்குறாங்க. பொதுவாக சொல்லணும்னா குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இங்கே வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு எல்லா பாசிபிலிட்டியும் இருக்குது. நீங்கள் கொடுக்குற காசுக்கு மேலே பல நினைவுகளையும் அனுபவங்களையும் வரலாற்றையும் உங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம். அந்த ஸ்பெஷல் கேரண்டி இங்கே தக்ஷின் க்ஷேத்ரால உங்களுக்கு கிடைக்கும். ஜஸ்ட் ஒரு முறை வந்து பாருங்கள்.